இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும்ன்ற ஒரு போராட்டம் ஆரம்பிச்சது இன்னைக்கு இந்தியா முழுவதும் காட்டுத்தீயா பரவி இருக்கு. இன்னைக்கு சென்னையிலையும் போராட்டம் நடந்துட்டு இருக்காங்க. திருமாவளவன் அவர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இந்த போராட்டத்துக்கு. உங்களுடைய பார்வை என்னென்ன? இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பகவத் சிங், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் புரட்சியாளர்கள் அப்படின்றத நிரூபணமாக இருக்கிறது இந்த செயல். பிஜேபி அந்த கட்சியோடைய பேர் போட்டு சில மணி நேரங்களில் சில நாட்களில் பிஜேபியோடைய உறுப்பினர்களை விட பல மில்லியன் இது தாண்டி பார்த்தது மிரண்டு போயிட்டாங்க. ஆளும் வர்க்கம் ஆடி போச்சு. கொஸ்டின் அவுட் ஆயிருக்கு, நீட்டு கொஸ்டின் அவுட் ஆயிருக்கு. அவுட் ஆகுது கேட்குறாரு, நீட்டு கொஸ்டின் அவுட் ஆக்குறையே நீ எல்லாம் ஒரு அமைச்சரா? தர்மேந்திரா பிரதான் பதவி விட்டு விலக வேண்டும் என்று அவருக்கு முதல்ல போராட்டத்தை அறிவித்தார். ராகு வரை நான் உண்ணாவிரதம் இந்த மக்களுக்காக போராடுவேன். அது மட்டுமல்லாமல் தண்ணி கூட குடிக்காமல் இருந்திருக்கிறார். அவர் சொன்னார், இப்போ அவர் பொழைச்சிக்கிட்டார், 20ஆம் தேதியில் நான் செத்து போயிடுவேன், செத்து போயிட்டு பேயா வந்து உங்களை மிரட்டுமே, அதனால் நீங்கள் வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்யுங்க. எலெக்ஷன் கமிஷன் நல்ல ஒரு திட்டங்களை உருவாக்குங்க. கட்சி விட்டு கட்சி தாவறவனை, குதிரை பேரம் உள்ளாக்குறவனை இடைநீக்கம் செய்யுங்கள். மோடி என்ன சொல்றார்? நான் ஆட்சிக்கு வந்தால் 12 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார், ஆண்டு ஒன்றுக்கு நான் 1 கோடி இளைஞனுக்கு வேலை கொடுப்பேன்னார். இன்னைக்கு 12 வருஷம் ஆச்சு. 12 கோடி இளைஞனுக்கு வேலை கொடுக்கலாம்ல? வேலையை போய் கேட்டு சென்றால் போண்டா சுடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு இளைஞனுக்கு அவன் வாழ்க்கையில் வந்து அவன் வந்து கடனை கப்பியை வாங்கி கஷ்டப்பட்டு அவங்க அம்மா அப்பா தாலியை விற்று, அம்மா தாலியை விற்று, அப்பாவுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று படிக்க வைக்கிறாங்க. படித்து வச்சு எவனுக்காவது வேலை கிடைக்குதா? ஒரு பயலுக்கு மானம் கட்டப்படும், வேலையே இல்லை. 152 முறை கொஸ்டின் அவுட் ஆயிருக்கு. 152 முறை இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திட்டமிட்டு கல்வி முறையே டோட்டலாகவே வந்து ஊழலில் மூழ்கி விட்டது. அதை தட்டி கேட்டிருக்கிறார் அன்பு தம்பி அபிஜ். ஆதிக்க வர்க்கம் இதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுக்காமல் அவர்களை அடித்து நொறுக்குகிறார்கள். உள்ளே ஆர்எஸ்எஸ் கும்பலை உள்ளே குதிக்க வச்சு, பிஜேபி கும்பலை குதிக்க வச்சு மப்டி ட்ரெஸ்ஸில் அடிக்கிறார்கள் இளைஞர்களை. இளைஞர்கள் ஆமா ஆமா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அதான சொல்றாப்புல, ரவுடி கும்பல் உள்ளே இறங்கி இருக்கிறது, இறங்கி அடிக்கிறார்கள். அவங்க பிஜேபியோடு கூட்டணிக்கு உருவாகி கொண்டிருக்கிறார்கள், பிளான் போட்டு கொண்டிருக்கிறாங்க. போக மாட்டாங்க. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் அண்ணா. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அந்த இளைஞர்கள் வந்து டெல்லியில ஒரு போராட்டம் ஆரம்பிச்சாங்க. நீட்டு ரத்து பண்ணணும், அப்புறம் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் வந்து பதவி விலகணும்ன்ற ஒரு போராட்டம் ஆரம்பிச்சது. இன்னைக்கு இந்தியா முழுவதும் காட்டுத்தீயா பரவி இருக்கு. இன்னைக்கு சென்னையிலையும் போராட்டம் நடந்துட்டு இருக்குண்ணா. திருமாவளவன் அவர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இந்த போராட்டத்துக்கு. உங்களுடைய பார்வை என்னண்ணா இதை பத்தி? இன்றைய இளைஞர்கள் பாவம், சிறைச்சேதம் செய்யப்பட்ட தீக்குச்சி, விரக்தி கரையரித்த சதை ஓலை, வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதால் சோம்பேறிகள் என்ற சொர்க்கத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இளைஞர்கள் போதையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார்கள். இளைஞர்கள் யூடியூப்லேயே படுத்து உறங்குகிறார்கள் என்று சொல்லுவார்கள். அதையெல்லாம் பொய்யாக்குவதை போல இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பகவத் சிங், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் புரட்சியாளர்கள் அப்படின்றத நிரூபணமாக இருக்கிறது இந்த செயல். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இல்லை, சில மாதங்களுக்கு முன்னால் யாரு நம்ம ஒரு நீதிபதி எல்லாரும் என்ன சொன்னார்னா, எந்த நீதிபதி? சூரியகாந்த். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு டயலாக் போட்டார், பயங்கரமான இன்டர்நேஷனல் டயலாக். என்ன போட்டார்னா, இந்த ஆர்டிஐல வந்து சில கேள்வி கேட்குறாங்க, தேவையில்லாமல் இந்த கார்கோச் மாதிரி, கரப்பாம்பூச்சி மாதிரி சமுதாயத்துக்குள்ள ஊடுருவி பெரும் சிக்கலாக இருக்கு, கேள்வி கேட்கிறாங்க, போராடுகிறார்கள், அதிகார வர்க்கத்தை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு சங்கி மாதிரியே
நீதிபதி அவர்கள் பேசினார்கள். வேலை இல்லாத இளைஞர்கள். ஆமா. வேலை இல்லாத இளைஞர்களை நோக்கி அவர் வந்து கேவலமா பேசினார். வேலை கொடுக்காம போனது யாரு? அரசாங்கம். அதை பேசுறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அவர் நீதிபதியை முடிஞ்ச பிறகு அவர் ஏதாவது ஒரு பதவிக்கு போயிடுவார். என்ன பதவி? ஒரு எம்பி ஆகிடலாம், ராஜ்யசபா MP. இல்லை ஒரு மினிஸ்டர் ஆகிடலாம், அப்படின்ற மாதிரி சூழ்நிலைக்கு போயிடுவார். அதனால வந்து அமெரிக்காவில் போய் மேல் படிப்பு படித்த ஒரு இந்திய மாணவன் 30 வயசு அபிஜித். அபிஜித் தீப்கோ அவர்கள் வந்து ஒரு பதிவு போடுறாரு. என்ன பதிவு போடுறாருன்னா, கார்கோ ஜனதா கட்சி சிஜேபி அந்த கட்சியோடைய பேரு போட்டு சில மணி நேரங்கள்ல சில நாட்களில் பிஜேபியோட உறுப்பினர்களை விட பல மில்லியன் இது தாண்டுது. பார்த்ததுமே மிரண்டு போயிட்டாங்க. ஆளும் வர்க்கம் ஆடி போச்சு. அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யார்? அந்த இதையே வெப்சைட்டையே. ஆனால் அவர் விடலை. அவர் நேராக இந்தியாவில் வந்து அப்படியே ஏர்போர்ட்டில் வந்து அப்படியே இறங்குறாரு. இறங்கும் போதே கையில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகத்தோடு வருகிறார். வந்ததுமே இந்தியாவில் இருக்கிற அனைத்து இளைஞர்களும் யாரா அந்த தம்பி, யாரா அவரை பற்றிய ஒரு புரட்சிகரமான ஒரு கருத்துக்களை சொல்றாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் அவர் பின்னால் அணி திரட்சியாகிறார்கள். மக்கள் எல்லாம் அவரை வந்து கருத்துக்களை எதிர்பார்க்கிறார்கள். அப்போ அவர் வந்து ஒவ்வொரு மாநிலமாக சென்று, குறிப்பாக கர்நாடகா, அவர் போனார் பல மாநிலங்களுக்கு. அவங்க அந்த பக்கத்து வந்து ஹைதராபாத், நம்ம தமிழ்நாட்டை தவிர ஏறக்குறைய கேரளாவை தவிர எல்லா மாநிலத்துக்கும் போய் அங்கே போய் இளைஞர்களை அணி திரட்டுறாரு. ஆதரவு திரட்டி கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு கொஸ்டின் அவுட் ஆயிருது. நீட்டு கொஸ்டின் அவுட் ஆயிருது. ஆமாம். அவுட் ஆகாம கேட்குறாரு, நீட்டு கொஸ்டின் அவுட் ஆக்குறையே, நீ எல்லாம் ஒரு அமைச்சரா? தர்மேந்திரா பிரதான் பதவி விட்டு விலக வேண்டும் என்று அவர் தான் முதல்ல போராட்டத்தை அறிவிக்கிறார். அவங்க போராட்டத்தை அப்படியே பரவி கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் சோனம் வாங்சுங் அப்படின்றவர் உண்ணாவிரதத்தை அறிவிக்கிறார். சாகும் வரை நான் உண்ணாவிரதம் இருப்பேன், இந்த மக்களுக்காக போராடுவேன். அது மட்டுமல்லாமல் தண்ணி கூட குடிக்காம இருந்திருக்கிறார். அவர் சொன்னார், இப்போ அவர் பொழைச்சிக்கிட்டார், 20ஆம் தேதியில நான் செத்து போயிருவேன், செத்து போயிட்டு பேயா வந்து உங்களை மிரட்டுமே, அதனால நீங்க வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்யுங்க. என்னப்பா நல்லது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நீட்டை வந்து ரத்து பண்ணுங்க, நீட்டால் உயிரிழந்தவர்களுக்கு 1 கோடி பணம் வழங்குங்கள், அதே நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன் நல்ல ஒரு திட்டங்களை உருவாக்குங்க, கட்சி விட்டு கட்சி தாவறவனை, குதிரை பேரம் உள்ளாக்குறவனை இடைநீக்கம் செய்யுங்கள். சொல்ற கோரிக்கைங்க, நல்ல கோரிக்கையா இருக்கு. அது மட்டுமல்லாமல் நியூஸ் 18 போன்ற சில சேனல்ஸ்லாம் அதானி அம்பானியுடைய கை பாவையாக மாறி இருக்கிறது. எடுத்துக்காட்டு சொன்னேன். நியூஸ் 18 வழக்கு போடுறாங்க, எடுத்துக்காட்டு சொன்னேன். அது மாதிரி சில சேனல்ஸ்லாம் இப்படி பல சிக்கல்கள் இருக்கு, அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. அது மட்டும் அல்லாமல் நீதித்துறையில் இருக்க நீதிபதி இருக்காங்க பார்த்தீங்களா, நீதிபதி பெரிய மகான்கள், மாண்புமிகு நீதிபதிகள்லாம் அந்த நீதித்துறை ரிட்டையர் ஆன பிறகு ஒழுங்காக போய் வீட்டில் தூங்கலாம், இல்லை இறை வழிபாடு பண்ணலாம், இல்லை பிள்ளை குட்டிகளை ஒழுங்காக பார்த்துக்கலாம், பேர பிள்ளைகளை. அதை விட்டுவிட்டு போய் பிஜேபியில் சேர்ந்துடுறது. இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், குரல் கொடுக்கலாம். குரல் கொடுக்கலாம், சூப்பராக சொன்னீங்க. ஆனால் இவர் போய் எங்கே இவங்க பூரா சேர்ந்தவர்கள் பூரா பிஜேபியில் சேர்ந்துக்கிட்டு அங்கே போய் அட்டூழியம் பண்ணுறது. இதெல்லாம் தான் அவர் சொல்கிறார் நீதித்துறை. அது மாதிரி பதவிக்கு செல்லக்கூடாது. எப்படி பதவிக்கு செல்லக்கூடாது? நீங்கள் சொல்ல இளைஞர்களுக்கு வேலையை கொடுங்க. மோடி என்ன சொல்றார்? நான் ஆட்சிக்கு வந்தால் 12 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார், ஆண்டு ஒன்றுக்கு நான் 1 கோடி இளைஞனுக்கு வேலை கொடுப்பேன்னார். இன்னைக்கு 12 வருஷம் ஆச்சு. 12 கோடி இளைஞனுக்கு வேலை கொடுக்கலாம்ல. வேலையை போய் கேட்டு சென்றால் போண்டா சுடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. பக்கோடா சுடுங்கன்னு சொன்னார். அதில் கோபத்தில் தான் இளைஞர்கள்லாம் அப்படியே தன்னெழுச்சியாக, இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பேசினேன், அபிஜித் திபேக்கிட்ட போய் ஃபோனில் பேசினேன். சிறப்புண்ணா. சௌராக் அங்கே இருக்கிற நம்ம முக்கியமான கம்யூனிஸ்ட் தோழர் தினேஷ் என்னென்ன சொன்னாங்க, அவர் தான் தேசிய தலைவராக இருக்கிறாரு. சிறப்புண்ணா. தேசிய தலைவராக இருக்கிற நம்ம ஒரு நண்பர். நான் இப்போ 2 நாளாக போகிறேன். நீங்க போகிறீங்க? நேரடியாக போய் அவங்களை சந்திக்க போகிறேன். சரிங்களா? என் ஆதரவு, என் தலைவர் வந்து எங்கள் தலைவர் நேற்று போய் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. நம்ம சேனல் வாயிலாக முதல்ல சொல்கிறீங்க. ஆமாம், நாளைக்கே நாங்கள் போய் அவங்கள போய் சந்தித்து நாளை இல்லை நாளை மறுநாள் நேரடியான எங்களுடைய ஆதரவுகளை உங்களுக்கு என்றும் நாங்கள் தருவோம் அப்படின்றத. இளைஞர்களை எழுச்சி பெறுங்கள், இளைஞர்களே உறுதுணையாக நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு நாங்கள் கரம் கோர்க்க தயாராக இருக்கிறோம். தமிழ்நாட்டிலையும் இப்போ ஆரம்பிச்சிருச்சுன்னா போராட்டம். பல இடத்துல மாணவர்கள், குறிப்பாக புதுக்கல்வி மாணவர்கள்லாம் சாலையில், கல்லூரியிலும் இருக்கிற மாணவர்கள்லாம் இப்போ வந்து அதிகார வர்க்கத்தை எதிர்க்க போகிறாங்க. ஏன்னா இப்போ பாருங்களேன், வேலை இல்லை பிரதர். நீங்களாம் ஏதாவது இன்ஜினியரிங் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், கேமராமேன் ஏதாவது படிச்சிருப்பாரு. ஆனால் இப்போ பாருங்கள், யூடியூப்பில் இருக்கிறது பூரா யாருன்னா படித்த இளைஞர்கள், பட்டதாரி இளைஞர்கள், இன்ஜினியர்ஸ். அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போய் பாருங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் நார்த் இந்தியாக்காரன் பூரா இங்கே வந்து குமிஞ்சிட்டியா. அங்கே வேலை இல்லாமல் இங்கே வரேன்.
ஓட்டர் கடையில் பூரா யார் இருக்கா? அவன் தானே இருக்கிறேன். நீ படித்த இளைஞர்கள்லாம் நேற்று தான் ஒருத்தர் எனக்கு சாப்பாடு கொண்டாந்தேன். என்னப்பா தம்பி நல்லா இருக்கியாப்பா, என்னப்பா எந்த ஊருப்பாண்ணே, என்னை யூடியூப்ல பார்த்துட்டு அவங்க அண்ணே சூப்பராக பேசுறீங்க. சரி எந்த ஊரான்னு கேட்டால் அவர் ஊர் பேர் சொன்னேன். ஏன்னா படிச்சிருக்கேன், எம்பிஏ படிச்சிருக்கேன். ஷூ எம்பிஏ உயிரே போச்சு எனக்கு. என்னப்பா இப்படி எம்பிஏ படிச்சு வேலையை கொடுக்கலண்ணே, நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ எங்களை மாதிரி இளைஞர்கள் தான் அங்கே போராடுறாங்க. அப்போ ஒவ்வொரு இளைஞனுக்கு அவன் வாழ்க்கையில் வந்து அவன் வந்து கடனை கப்பியை வாங்கி கஷ்டப்பட்டு அவங்க அம்மா தாலியை விற்று அப்பாவுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று படிக்க வைக்கிறாங்க. படித்து வச்சு எவனுக்காவது வேலை கிடைக்குதா ஒரு பயலுக்கு? கொச்சப்படுத்துற மாதிரி பொகடா போடு போண்டா போடுன்னு சொல்லிட்டு இருந்தா நான் இங்கேயும் கொச்சப்படுத்துறேன், இங்கேயும் கேட்குறேன். போன திமுக அரசு இது வேலை கொடுத்துச்சா? இல்லை இப்போ புதுசாக அரசாங்கம் வந்திருக்குது வேலை கொடுக்குற உத்தரவாதம் இருக்குதா? எல்லாம் மானம் கட்ட போல, வேலையே இல்லை. இப்போ ஒரு வாழ்க்கையில் நெட் இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. அப்போ நெட்டுக்கு மாதம் 1000 ரூபா போட வேண்டியிருக்கு. ஆமாம். சோத்துக்கு எங்கே போகிறது? இப்படி பலது தான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். விலைவாசியெல்லாம் இதில் படங்களை வந்து டிக்கெட் கலர் டிக்கெட் வேறு விற்கிறாங்க. டிக்கெட் வேறு எடுக்க முடியல, சினிமா டிக்கெட்டு. எங்கே போவாங்க இந்த இளைஞர்கள்? ஆகும். வேலை இல்லை. அப்போ போதைக்கு ஒரு அடிமையாயிடுறாங்க. அது ஒரு சைடில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் பணக்கார வர்க்கம் என்ன பண்ணுது? கொஸ்டினை அவுட் பண்ணுது. அவுட் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு வந்து விற்பனை. அதுவும் எவ்வளோ 5 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் வரைக்கும் பெறமாண்ணா அதுக்கு. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இப்போ பேசும்போது அவர் சொன்னது 152 முறை கொஸ்டின் அவுட் ஆயிருக்கான். 152 முறை இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திட்டமிட்டு வெறும் நீட்டு மட்டும் நம்ம பேசுறோம். ஐஏஎஸ் கொஸ்டின் அவுட் ஆயிருக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் செலவு பண்ணி லட்சமா செலவு பண்ணி கோச்சிங் கிளாஸ்ல படிக்கிறாங்க. அப்புறம் ராணுவத்தில் பயிற்சி பெறாங்களா அந்த கொஸ்டின் அவுட்டு, மெட்ரிகுலேஷன் கொஸ்டின் அவுட்டு, இன்ஜினியரிங் கொஸ்டின் அவுட்டு, லா காலேஜ் கொஸ்டின் அவுட்டு. கல்வி முறையே ஊழல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்குன்றீங்க. கல்வி முறையே டோட்டலாகவே வந்து ஊழலில் மூழ்கி விட்டது. அதை தட்டி கேட்டு இருக்கிறார் அன்பு தம்பி அபிஜ். அவங்கள போட்டு டெல்லியில அப்படி அடிக்கிறாங்களே. முறை நீ அடிச்சு 1 ஹவர்ல திருப்பி கரப்பாம்பூச்சி வந்துருச்சுல. நீங்க இப்ப கரப்பாம்பூச்சியில வீட்டுல அடிச்சாலும் 1 மாசம் கழிச்சு அது பெரட்டு வரும். பாத்துருக்கீங்களா? கரெக்டா தான் நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. நீதிபதி சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆனா அவர் நக்கலுக்காக சொன்னாரு. ஆனா இந்த தம்பி வந்து புரட்சிக்காரர். எப்படின்னு சொல்றாருன்னா, அம்பேத்கர் சொல்லுவாரு, அடிமை என்று சொல், அவன் புரட்சி செய்வான். நாங்கள் கார்கோஜா, நாங்கள் கரப்பாம்பூச்சியா? ஆமா நாங்கள் கரப்பாம்பூச்சியா. உங்களை விட மாட்டோம், உங்களை தூங்க விட மாட்டோம். இன்னைக்கு வந்து அமித்ஷாலாம் ஆடி போயிட்டாரு. மோடி கெஞ்சுறாராம், இந்த ஒரு முறை விட்டுருங்கள், அவரை மன்னித்து விடுங்கள், தர்மேந்திர பிரதானை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு. அப்ப யோசித்து பாருங்க, இவ்வளவு ஏத்தம் இருக்கணும். இவ்வளவு வாட்டி சாதாரணமா போராடினவங்கள பதவியில இருந்து இறக்கவே இல்லை. இப்ப வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, அவங்களும் விடுற மாதிரி இல்லை. நான் கேட்டேன்ல என்னங்க அது அடுத்த நோக்கம் அப்படின்னா, அந்த ஐயா வந்து சோனம் வாசும் பெரிய போராளியம். இந்த முக்கியமான கதையை சொல்றேன், நீங்க போடுறீங்களா போடலன்னு தெரியல. முக்கியமான கதை இளைஞர்களுக்கு தெரியணும். நீங்க நண்பன்ற ஒரு படம் பாத்தீங்களா? ஆமா. யார் நடிச்சது? திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர். அந்த படத்துல ஒரு கேரக்டர் வருது பாத்தீங்களா? பசுப்புகள். நல்லா அந்த கேரக்டரே சோனம் வாசுங்க மையமா வச்சு எடுத்தது. அப்ப ஞானியா அவரு? ஆமா. அவர் அந்த படத்துல வர கேரக்டர் பாத்தீங்கன்னா என்ன கேரக்டர்? அதாவது சயின்டிஸ்ட் மட்டும் இல்ல, இயற்கையான ஒரு விரும்பி. அது மட்டும் அல்லாமல் வெறும் தியரட்டிக்கலா படிக்கிறதை விட பிராக்டிக்கலா இருக்கணும் பாரு. அவர் ஒரு இன்ஜினியர் கூட இருந்தவர். யாரு? சோனம் வாசுங். அவர் என்ன பண்ணிருக்காரு? அவர் வந்து அதாவது டெம்பரேச்சரு வந்து நிதானமாக, எப்படின்னா ஒரு இடத்துல டெம்பரேச்சர் அதிகமா இருக்குன்னு வச்சு 40 டிகிரி இருந்தா கூட ஏசி இல்லாம இயற்கையான காற்று மூலமாக பில்டிங் அமைப்பு. சிறப்பான அமைப்பு. ரொம்ப குளிர்காலத்துல கூட உங்களுக்கு ஹீட்டர் தேவையில்லை. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு படைப்பாளி, அறிவாளி. அப்பேற்பட்ட படைப்பாளியோட படைப்பு வந்து ஒடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒடுக்க வேண்டும் என்பதற்காக நடக்குது. அதனாலதான் அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார். அவர் ஒன்றும் கேட்கல. அவர் பேர் என்ன? தர்மேந்திர பிரதானை நீங்க வந்து வெளிநீக்கம் செய்து இன்னொரு மினிஸ்டர் கூட கொடுத்துக்கிறீங்க, கல்வி அமைச்சர் அவர் கொடுக்காதீங்கன்றார். நியாயமான கேள்வி தானே? புரியல. மிக நியாயமான கேள்வி தம்பி, நியாயமான கோரிக்கை. ஆனா இந்த ஆதிக்க வர்க்கம் இதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுக்காமல் அவர்களை அடித்து நொறுக்குகிறார்கள். உள்ளே RSS கும்பலை உள்ளே குதிக்க வச்சு, பிஜேபி கும்பலை குதிக்க வச்சு மப்டி ட்ரெஸ்ல அடிக்கிறார்கள் இளைஞர்களை. ஆமா ஆமா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அதான சொல்றாப்புல, ரவுடி கும்பல் உள்ளே இறங்கி இருக்கிறது, இறங்கி அடிக்கிறார்கள். வந்து ரொம்ப இதை மக்கள்லாம் உணர்ந்தா எப்படி தெரியுமா உங்களுக்கு? அந்த மக்களே உணவு அனுப்புறாங்க. ஜொமேட்டோல இருந்து தன்னெழுச்சியா பிரியாணி சாப்பிடு, நல்லா மட்டன் பிரியாணி சாப்பிடு, சிக்கன் பிரியாணி சாப்பிடுன்னு. அப்ப மக்கள் இயக்கமா மாறிடுச்சு. மாறி ரொம்ப நேரம் ஆச்சு. அது இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு.
இன்னொன்று தெரிஞ்சுக்க, நீட்டுடைய பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் brother. ஃபர்ஸ்ட் இங்க தானே குரலே எழுப்புனாங்க. அனிதா வந்து என்னைக்கு குரல் கொடுத்துச்சோ அன்னைக்கு இருந்தே நமக்கு தெரியும். அனிதா இறந்து போய் விட்டாள் அந்த தங்கை. அப்ப இருந்தே நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். ஆமா. ரைட்டா? ஆனா எவனும் அதை எடுத்த மாதிரி தெரியல. ஆனா நீட்டுக்காக நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். நார்த் இந்தியால இந்த தம்பி அபிஜித் திபேக்கு பிறகுதான், சௌராக் தம்பிக்கு பிறகுதான் இது ஒரு பெரிய எழுச்சி பெற்று இருக்கிறது. கண்டிப்பா. அந்த இடத்துக்கு வந்து யாரு போறா? நண்பன் திரைப்படத்துல ரீல நடிச்சவரு ரியல் இன்னைக்கு தலைவராயிட்டாரு. ஆமா. ஏன் அங்க போகவில்லை? கேள்வி கேட்பேன் சங்கத்தமிழன். இன்னொரு கருத்து நீ சொல்லு, இதுக்கு பதில் சொல்லுங்க. அங்க வந்து 12 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணா ஹசாரே என்ற அந்த போலி போராளி ரைட்டா, நல்லா தொப்பிய காந்தி மகாத்மா காந்தி தொப்பியை மாட்டிட்டு மக்களை ஏமாத்தலையா? நாங்க அப்பயே சொன்னோம் இவர் போலி போராளி, இவரை மக்களை நம்பாதீர்கள்னு. இப்ப அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. இப்ப நான் ஊழல் இல்லையா? 12 வருஷமா ஆள் அட்ரஸ் லாக்தபான்னு ஒண்ணு வந்து உருவாக்குறதுக்கு அவர் முயற்சி பண்ணாரு. அதை வந்து வர்றதுக்கு முன்னாடி அவர் ஆளு அப்ஸ்கண்ட் ஆயிட்டார். அது என்ன தெரியுமில்ல? மந்திரிகள், எம்பிகள், எம்எல்ஏக்கள் ஊழல் செய்தால் அவர்களை தண்டிக்க வேண்டும் அப்படின்றத லோக்பால்ன்ற அந்த சிஸ்டத்தை அவர் உருவாக்குனாரு அண்ணா ஹசாரே அவர்கள். அவருக்காக வந்து விஜய் அவர்கள் நேரடியாக சென்று அவருக்கு ஆதரவு கொடுத்தார்கள். ஆனால் இன்னைக்கு ரியலா போராடி கொண்டிருக்கிறார் சோனம் வாஷுங். நீங்க நடிச்ச கேரக்டர் அது முக்கியமான கேரக்டர். அதனால் நீங்க நாங்கள் போக கூட வேண்டாம், உங்க 2ஆம் கட்ட தலைவரை அனுப்பி வையுங்கள். நேத்து எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் வந்து போராட்டம் பண்ணாரு. ராகுல் காந்தியை வந்து நசுக்கி விட்டார்கள், மூக்குல ரத்தம் வந்துச்சாங்க, பிழிஞ்சு விட்டார்கள். அயோக்கிய பயலுக இந்த RSS கும்பல். ஒரு ராகுல் காந்தியை நீங்க மிரட்டலாம், இன்னைக்கு 1000 ராகுல் காந்தியை உருவாகி விட்டார்கள். இங்க அவருடைய கைதுக்கு தான் வந்து தாவேகா வந்து வன்மையான கண்டனங்கள் நாங்க தெரிவிச்சுக்கிறோம்னு சொல்றாங்க. ஆமா, ஆனால் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு தலைவராக தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். சொல்லுங்க பாப்போம். பல எம்பிக்கள் போயிருக்கலாம், எம்எல்ஏ போயிருக்கலாம், தலைவர்னு யாரும் போலையில. ஏன் போக வேண்டிய திமுக காரர்கள் எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் நான் நீட்டை வந்து நிறுத்துறதுக்கு நான் ஒரு பெரிய ரகசியம் வச்சிருக்கேன்னு சொன்னேன். செங்கல்களை தூக்கிட்டு தெரிஞ்சல போக வேண்டியதானப்பா நீனு. ஏன்னா உனக்கு அந்த போயிட்டு பிளேன் இல்லையா? டிக்கெட் போட்டு தரவா? நாங்க லண்டன்ல இருந்து வந்தாங்க. இருந்தாலும் ஒரு மக்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்குன்னா நீங்க நேரம் எதிர்க்கட்சி இல்லைங்க, நேரம் டக்குன்னு போய் அங்கே போய் இறங்கி அந்த தம்பிக்கு வந்து அபிஜித் திபிக்கு சப்போர்ட்டை கொடுங்க. சோனம் வாஷுங்க்கு வந்து ஏங்க நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறீங்க, உங்க உயிர் மாய்க்க கூடாது, உங்க உயிர் இந்த மக்களுக்கு தேவை, நாங்கள் போராட்டுகிறோம். அவர் கட்சி சார்பாக தான் ஆராசா போயிட்டு வந்தார். ஆராசா இதெல்லாம் போராட்டம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி போனது, இப்ப வெடிச்சிருச்சு. இப்ப போக சொல்லுங்க பார்ப்போம். சவால் விடுகிறேன். அவர் பிஜேபியோடு கூட்டணிக்கு உருவாகி கொண்டிருக்கிறார்கள், பிளான் போட்டு கொண்டிருக்கிறாங்க, போக மாட்டாங்க. ஆனால் எங்களுடைய தலைவருடைய அன்பு தம்பி விஜய் அவர்களை அங்கு செல்லும்படி நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி நேத்து பாடகர் திரு அறிவு அவர்கள் கூட ஒரு போராட்டம் பண்ணாரு. போராட்டம் பண்ண உடனே உள்ள கூப்பிட்டுட்டு பேச்சுவார்த்தை நடத்தாங்க. நல்ல விஷயமா தானே. அதெல்லாம் நம்ம பாராட்டுகிறோம். அன்பு தம்பி தான் அறிவு அவர்களுக்கு நமது பாராட்டுகள் இந்த தருணத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். போராடுறாரு, சிங்கிள் மேல 2 போராடிட்டார்ல, நம்ம பாராட்டணும் தம்பிய. கோட்டைக்கு எதிரில இருந்து போராடினாப்புல தைரியமா போராடி இருக்காருல்ல. அந்த வகையில பாக்குறப்போ இந்த அரசு கொஞ்சம் செவி கொடுத்து கேட்கறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். உறுதியாக அது எங்கள் அரசாங்கம், நாங்கள் கூட்டணியில் இருக்கிற அரசாங்கம். கூட்டணினா கட்சி கூட்டணி இல்ல, மந்திரி சபை கூட்டணியில் இருக்கிறார். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற கூட்டணி இருக்கிற. நிச்சயமாக இவர்கள், நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்கள் போக கூட தேவையில்லைங்க, ஆதவ அர்ஜுன் அனுப்பிவிடுங்க, இல்ல ராஜ்மோகன் அனுப்பிவிடுங்க. அதாவது அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொன்னார்னா, நாங்க இந்த மாதிரி அரசியல் பண்றதோட சொல்யூஷன் ஓரியன்ட், அதாவது தீர்வு காணக்கூடிய இடத்துல நாங்க இருக்கணும் அப்படின்ற விரும்புறோம். தீர்வை காணுங்க பிரதர், தீர்வுக்கு அது உயிரை போய் காப்பாத்துங்க. சோனம் வாங்ஷுங்கை போய் காப்பாற்றும்படி மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். ஓகேண்ணா. ஆனா அடுத்தபடியா எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் வந்து ஒரு கடுமையான வார்த்தையை முதலமைச்சர் எதிரெல்லாம் ஒன்று வச்சாரு. அவர் கைதும் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்க எப்படி நான் பாக்குறீங்க இவரோட பேச்ச? எங்கள் அமைச்சர் சொன்னாரு, எலும்பு வந்து எல்லாருக்கும் இருக்கு, உங்களுக்கு இருக்கு. வன்னியரசு அவர்கள் சொன்னார். புரியுதா? அர்த்தம் புரியுதா? புரியுது. வாய் ஓவர் வாய், ஆனா ஓவர் வாய் கத்துது, ஐயோ என்னை தூக்குறாங்க கொல்ல போறாங்கன்னு. அன்னைக்கு வாயை மூடிட்டு ஒழுங்கா இருக்க வேண்டியதானே. அலையோக்கியத்தனமான பேச்சு இல்லையா அந்த பேச்சு? நல்லா சொல்லுங்க. வன்முறையை தூண்டுற அளவுக்கு பேச்சு, வன்முறைக்கே வன்முறை, அவ்வளவு மோசமான பேச்சு. அதுல ஒரு முக்கியமான கருத்தை நீங்க கேட்காம விட்டீங்க. அதை விட மோசமானது மானங்கட்ட தமிழகமா. எங்களுக்கு ஓட்டு உனக்கு போடாட்டினா மானங்கட்ட தமிழகமா? அமைச்சரை வந்து உங்க முதலமைச்சர் தோத்து போயிட்டாருன்னா மானங்கட்ட தமிழகமா? இதுக்கு தானே ஒழுங்கா இருந்தீங்கன்னா ஓட்டா போட்டிருப்பாங்க. இந்த பேச்சுக்கு தானே குளத்தூர்லயே தோக்கடிச்சாங்க. இன்னும் திரும்பி இப்படியே பேசினா அவ்வளவுதான், உங்களுக்கு சோழியை முடிச்சிருவாங்க. அதுதான் இன்னைக்கு போலீஸே மனு போட்டிருக்காங்களாம், விசாரணைக்கு எடுக்கணும்ட்டு. கஸ்டடியில் எடுத்து ஒரு எலும்பு என்ன போறாங்க. ஆனா அப்படிலாம் செய்யக்கூடாது, பாவம். சரிங்களா? அந்த வன்முறை ஜனநாயக ரீதியாக நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கணும். நீதித்துறை வந்து அதுக்கு நல்ல ஒரு நீதி வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
இதெல்லாம் வந்து திரு ஸ்டாலின் அவரோட ஒப்புதல்ல தான் அதெல்லாம் பேசுறாங்களா? என்ன நடக்குதுண்ணா? எப்படி பாக்குறீங்க இத? அவங்க ஒரு அயோக்கிய பயலுக. முடிய தெரியுமா அப்படி நான் சொல்றத? அயோக்கிய பயலுக. எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? ஏன்னா புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார சட்டமன்றத்தில் என்ன பண்ணாங்க இந்த பயலுக? சேலையெல்லாம் திருட்டு பயலுக. அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மா, அப்படின்னா நீ பிறந்திருக்கவே மாட்டேன். இல்லண்ணா. நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிருந்தேன். இந்திரா காந்தி அம்மாவை வந்து மண்டையை உடைச்சு விட்டாங்க மதுரையில். என்ன சொல்றீங்க? அப்புறம் அது இந்த திமுக இல்லைன்னு சொல்லுங்க. உடைச்சதுமே அன்ற காலத்தில் அந்த காலகட்டத்தில் இருந்த யாரு நெடுமாறன் அவர்களை தான் காப்பாற்றினார்கள். போராளி நெடுமாறன். அப்புறம் அதெல்லாம் பழைய வரலாறு இருக்கு தம்பி, பல வரலாறுகள் இருக்கு. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு தான் ஐயோ, திமுகவுடைய ரவுடி வேலையா? பயல்களே இந்த கட்சிக்காரங்க தான். அப்புறம் அதுக்கான எல்லாரையும் சொல்லல. சில பேர் அதுக்காக தளபதி ஸ்டாலினை நான் சொல்லலை, அவர் நல்ல மனிதர். ஆனால் அதுக்கு அடுத்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் ஏறக்குறை சாதி வெறி கொண்டவர்கள், சாதி வெறி பித்து பிடித்தவர்கள். இவங்களையெல்லாம் தூக்குனாதான் அடுத்த திமுக வந்து ஓரளவுக்காச்சும் கொஞ்சம் திருந்தும் அப்படின்னு திருத்தணும். அவங்க திருத்தணும்னா நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஜெயிலில் போட்டு எலும்பை எண்ண வேண்டும். அதுக்காக எலும்பை ஒடிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, எண்ண வேண்டும். ஒடிப்பது என்பது வேறு, எண்ணுவது என்பது வேறு. கரெக்டா? கரெக்ட். இவரு ஒரு பக்கம் இருக்கிறப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அவரும் ரொம்ப கடுமையான சொற்கள்ல வந்து திரு விஜய் அவர்களை விமர்சனம் பண்றாரு. அப்படியே மயக்க வருது மயக்க ஒன்று வேற நடிக்கிறாரு. ஆமா. அடுத்த நடிப்பு போட்டு பார்த்தீங்களா? நடிப்பு திலகமே இருந்திருந்தாலும், கார்ல நடிப்பு திலகம் மட்டும் இருந்திருந்தாரு நேரம் அழுது இருப்பாரு. இதே தெரியுதா பயலுக்கு எப்படி ஆளுன்னு? ரொம்ப மோசமாக இருக்குது செயல்பாடை பார்த்தா. ஒழுங்கா மக்கள்கிட்ட போங்க, மக்கள்கிட்ட அன்பு செலுத்துங்க, நேர்மையாக இருங்க, உழைங்க, உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கும். இதுக்காக ஸ்டாலின் தோற்று போயிட்டாருன்னா அடுத்து வரவே முடியாது என்ன விதியா? இல்லை. அடுத்து நீ மக்களுக்கு நேர்மையாக இருந்தால் நீ வரப்போகிறீங்க. ஆனாலும் கூட நீ செய்கிற செயல்பாடுகள் எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை. ஆகையால் தான் நான் உங்களை வைய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அவர்களே தள்ளப்பட்டுக்கிறாரு. எவ்வளவு ஒரு தைரியமாக அது பேசுறது. நீ மட்டும் இது மானங்கட்ட தமிழகம், நீ சட்டமன்றத்துக்கு வா, உன் எலும்பை உடைச்சி வீட்டுக்கு அனுப்புறேன்னா எவ்வளவு அயோக்கியத்தனமான பேச்சு. என் கேள்வி என்னன்னா, ஒரு முதலமைச்சரே இப்படி பேசுறாங்கன்னா சாதாரண மக்கள் இவங்களை எப்படின்னு அணுகுவாங்க? நம்மளெல்லாம் சாதாரணமாக பார்ப்பாங்க. நம்மளை எதிர்த்து பேசுறீங்களா அப்படின்னு உங்களெல்லாம் ரொம்ப ரவுண்டு கட்டுவாங்க. கவனமாக எச்சரிக்கையாக போய் வாருங்கள். கரெக்டுங்களா? வேலையா தான் கேள்வி எழுப்புறது தானே நம்ம வேலை. ஆனால் அவங்க வந்து ஏன்பா சங்கத்தமிழ்ல வந்து நீ போட்டு விடுறா, அந்தாலும் எங்களை வயிறாரு, மானங்கட்ட திமுகன்றாரு, மதிகட்ட திமுகன்றாரு, ரவுடிப்பைய திமுகன்றாரு. இல்லை. நீ கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கிறியாப்பா? எதிர்த்து பேச மாட்டியாப்பா? இது உங்க வார்த்தையா நான் பார்க்கல, மக்களே நீங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுதான் மக்கள் சொல்லுதான் நம்ம சொல்லு. அதான் நான் நம்மள நான் புதுசாவா கொண்டாந்து உங்களுக்கு ரூட்டா கொடுக்குறோம். மக்கள் மக்கள் பூரா வெறுப்பு அவங்க மேல இல்ல. அப்படிலாம் இல்லை. கண்டிப்பா. எல்லாமே அது அந்த கட்சியே வந்து நீங்க பண்ணீங்கன்னா எல்லாமே ரவுடித்தனம் தான். அதுக்கு தான் இந்திரா காந்தி அம்மா வரலாறை சொன்னேன். அதுக்கு தான் நான் இந்த வரலாறை சொன்னேன். இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குன்னு வரலாற்று இல்லை. ஆனால் வெளியில சொன்னோம்னா நமக்கு திமுகல இப்ப மார்க்கண்டேயனோ, இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க தான் வார்த்தை வைக்கிறாங்க. ஆனா இளைஞர்கள்லாம் இருக்காங்களா, அவங்க ஒரு கண்ணியமா தானே இருக்காங்க. இவங்க எல்லாம் களை எடுத்துட்டாலே அடுத்த திமுக உதயநிதி அவர்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். தம்பி இன்னைக்கு தான் நீ கரெக்டாக கேள்வி கேட்டுருக்கிறேன். நான் பாராட்டுறேன்ப்பா. திமுகவில் இருக்கிற இளைஞர்களும் கொள்கை சார்ந்தவர்கள் தான், நான் அதெல்லாம் மறுக்கலை. அவர் கீழே வந்து இரண்டாம் கட்ட லைன்ல சில சாதி வரி பிடிச்ச மாவட்ட செயலர்கள் இருக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த இளைஞர்கள் பாழாகி விடுகிறார்கள். திமுகவில் இருக்கிற அறிவு சார்ந்த, கொள்கை சார்ந்த, கோட்பாடு சார்ந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாவது யாருன்னா திமுகவில் இருக்கிற தளபதி ஸ்டாலின். ஓகே, அவருக்கு கீழே இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள். பேரே சொல்லுவேங்க, எனக்கு ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லைங்க. மதுரையில் ஒரு அமைச்சர் இருக்கிறாருங்க, இங்கே ஒரு அமைச்சர் இருக்கிறாருங்க, சென்னைக்குள்ள. இதெல்லாம் தான், இதுகளெல்லாம் சரி பண்ணாலே உங்க கட்சி வந்து அடுத்த ஆட்சியவே பிடிக்கலாமுங்க. நீங்க சொன்ன 2 பேருமே கட்சி தலைவர்களோட செல்ல பிள்ளையா தான். நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இன்னும் நிறைய பேர் இருக்குது இது மாதிரி, நிறைய பேருங்க. இது எஸ்சியா தள்ளின்னு சொன்னது யாரு? அதே மாதிரி வண்டியில் ஏறும்போது ஒருத்தங்க வேலூர்ல இறங்குன்னு சொன்னது யாரு? இதெல்லாம் ஓசி பஸ் அவங்களுக்கு அப்படி சொன்னது யாரு? சொன்னவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க. அப்புறம் நாங்க தான்ப்பா இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்தோம்னு சொன்னது யாரு? நாங்க போட்ட பிச்சை, நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னது யாரு? புரியுதா உங்களுக்கு வரலாறு? புரியுது. அப்ப நம்மளா சும்மா இட்டுக்கட்டு பேசுமா யாரையாவது? அதெல்லாம் மக்கள் கவனிச்சுதான் நல்ல ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நீ அமைதியாக நேர்மையாக நீங்கள் மக்களுக்கு உழையுங்கள். அப்பத்தான் உதயநிதி ஸ்டாலின் அடுத்த முறை வெற்றி பெற முடியும். கண்டிப்பா. சோழியா முடிச்சிருவாங்க. பல விஷயங்கள் பேசணும். நம்ம நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.